Hello, hi குட்டீஸ். வெல்கம் டு அவர் ஜிஐபிகே டியூட்டர் சேனல். லாஸ்ட் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு எல்சிஎம் பற்றி நம்ம சம்ஸ் பார்த்தோம்ல குட்டீஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஐஎஸ் அதாவது ஹெச்சிசிஎஃப் ஐஎஸ் காமன் ஃபேக்டர் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஹெச்சிசிஎஃப்னா பாருங்கள், ஷார்ட் ஃபார்மில் ஹெச்சிஎஃப்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஹெச் ஃபார் ஹையஸ்ட், அதாவது ஹெச் ஃபார் ஹையஸ்ட், ஓகே. சி ஃபார் காமன், எஃப்ஆர் ஃபேக்டர். இது தான் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஹெச்சிசிஎஃப்னா என்ன, ஐஎஸ் காமன் ஃபேக்டர். இப்போ எல்சிஎம்னா என்ன தெரியுங்களா குட்டி? சொல்லுறேன் உங்கள் லாஸ்ட் வீடியோ. எல்சிஎம்னா என்னது, லிஸ்ட் காமன் மல்டிபிள், அவ்வளோதான். அங்கே மல்டிபிள் வரும், இங்கே வந்து ஐஎஸ்ன்றது லிஸ்டாக மாறும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாரு, கொஸ்டின் என்ன, 36,48. ஓகே, இப்போ எல்சிஎம்மில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. என்ன இருக்குது பார்த்துக்கோங்க. கொஸ்டின் 36,48. நல்லா பார்த்துக்கோங்க. எல்சிஎம்க்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கே நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ கமா தான் இங்கே டிஃப்ரெண்ட். ஆமாம் இல்லையா? இங்கே வந்து ஹெச்சிசிஎஃப்னா கமா வரும், எல்சிஎம்மில் கமா வராது. இவ்வளோ தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 36,48. இப்படி சப்போஸ் எல்சிஎம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, ஸ்ட்ரைட்டாக அப்படியே அந்த எல் ஷேப்பில் லைன் போட்டு நீங்கள் சம்ஸ்குள்ளே போவீங்க. பட் ஹெச்சிசிஎஃப் வந்து எப்படி கிடையாது, பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது செட் ஆஃப் நம்பருன்னுவாங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க, ஒன் செட் ஆஃப் நம்பர். அப்போது இது ஒரு செட் ஆஃப் நம்பர். அப்போ எத்தனை செட் ஆஃப் நம்பர் இருக்குது, 2 செட் ஆஃப் நம்பர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு செட் ஆஃப் நம்பரையும் நம்ம செப்ரேட் பண்ணி நம்ம எல்சிஎம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், அதே மெத்தடு தான். ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 36 எடுத்துக்க போகிறோம். 36 செட் ஆஃப் நம்பர். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. 36 இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம்மே தான் மெத்தட். எல்சிஎம் மெத்தட் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாது, சேம் மெத்தட் தான். என்ன சொன்னோம் உங்களுக்கு, எல்லா டேபிள்ஸும் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் 2 டேபிள்ஸ். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க, 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 3ல் எத்தனை 2 இருக்குது பார்த்தீங்கன்னா 1 இல்லையா? இப்போ ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ என்ன வச்சு 6 என்னவா சேஞ்ச் ஆயிடுச்சாங்க, 16 சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ என்ன வரும், 16 டேபிள்ஸ் 2 டேபிள்ஸை வருங்களா? என்ன 16 வரும், 2 8s are 16. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 18ல் பார்க்கலாம். 2 டேபிள்ஸ் எடுத்துக்கோங்க. 2 டேபிள்ஸை வரும் இல்லையா? 18 என்ன எந்த டேபிள்ஸ் வரும், 9 2 9s are 18. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 வந்துருக்கு. 9 ஆட் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர். இப்போ 9 வருமா, அவங்க 2 டேபிள்ஸாக வராது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3 டேபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக போங்க, 3 டேபிள்ஸ். 3 3s are 9. ஓகே, இப்போ அகெயின் 3 டேபிளில் தான் 3 வரும் இல்லைங்களா? அப்போது 3 1s are 3. ஓகேங்களா? லாஸ்ட்டில் 1 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் போகவே வேணாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்டார்ட் 2 டேபிள்ஸ் பண்ணுறோம். 1 வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஸ்டாப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 48 எடுத்துக்கலாம். 48 எடுத்தாச்சா? 2 டேபிள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2 2s are 4, 2 4s are 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 2 டேபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். வரும் இல்லைங்களா? 2 4லாம் வரும் இல்லை 2 டேபிள்ஸில். 2 1s are 2, 2 2s are 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், 12 வருமா? 2 டேபிள்ஸில் கன்ஃபார்மாக வரும். 2 6s are 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6 வருமா? 2 டேபிள்ஸில் வரும். ஓகேங்களா? 2 3s are 6. ஓகே, இப்போ 3 வருமா? 2 டேபிள்ஸாக வராது. அப்போ நெக்ஸ்ட் எந்த டேபிள் போகிறோம், நம்ம 3 டேபிள்ஸ் போகிறோம். ஓகேங்களா? 3 1s are 3. ஓகே, லாஸ்ட்டில் 1 வந்துச்சு. நம்ம ப்ரைம் நம்பரில் தான் 1ல் முடியும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சு, 1 வந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பராக இருந்தால் தான் 1ல் முடியும். ஓகே, இப்போ நம்ம 36 ஒரு செட் ஆஃப் நம்பரும் பார்த்துட்டோம், இந்த செட் ஆஃப் 48 பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட்டில் என்ன செய்ய போகிறோம், இங்கே போகிறோம் பாருங்கள். உங்களுக்கு
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம 36 அண்டு 48 நம்ம எல்சிஎம் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ எப்படி இதை வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம ஆன்சர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இப்போ பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் நேற்றே சொன்ன எல்சிஎம். இது என்ன சொன்னேன் உங்களுக்கு? இது ப்ராடக்ட்ஸ் சொன்னேன்னா இட்ஸ் கால்டு ப்ராடக்ட்ஸ். எஸ், இது ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஸ், ஓகே. இந்த ப்ராடக்ட்ஸை 1 by 1 அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பாருங்கள், 36க்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு? 36க்கு நெக்ஸ்ட்டு 48க்கு நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து எழுத போகிறோம். ஓகேங்களா? 36 பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு? 2. நெக்ஸ்ட் ஒன்னும் 2. நெக்ஸ்ட்டு 3 அண்டு 3. ஓகே, முடிஞ்சிச்சு. 1 கூட போடலாம், பிரச்சனை ப்ராப்ளம் கிடையாது. 1ன்னு போட்டோன்னா என்ன ஆன்சர் வந்தாலும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் சேம் ஆன்சர் தான் வரும். அதனால் நம்ம 1 நோ நீடு. ஓகேங்க, அதுக்காக தான் விட்டுட்டேன். நீங்கள் போட்டாலும் வேஸ்ட்டு தான், அது ஒரே ஆன்சர் தான் வரும், எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் இருக்காது. அதனால் நீங்கள் 1 ஆட் பண்ண அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாரு 48க்கு என்ன வச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 2, நெக்ஸ்ட் ஒன்னும் 2 அண்டு நெக்ஸ்ட் ஒன் 2 and last one also 2 and 3. ஓகேங்களா? இப்போ நம்ம இப்படி போட்டாச்சு. போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது காமன் நம்பராக நம்ம செலக்ட் பண்ணணும். காமன்னா என்னது? இங்கே பாருங்கள், 36ல் ஃபஸ்ட் ஒன் 2 வந்திருக்கு. இந்த 48 நம்ம எடுத்தோன்னா இதுலேயும் 2 வந்திருக்கு. அப்போ எதை பண்ணோம், நீங்கள் சர்க்கிள் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது ஒன்று போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டில் பாருங்கள், இங்கேயும் மேலேயும் அந்த 36க்கு 2 இருக்குது, 48க்கும் 2 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 3 வந்திருக்கு, இங்கே 2 வந்திருக்கு. இது வேறு நம்பர், இது வேறு நம்பர் இல்லையா? சேஞ்ச் ஆகிருக்கு, வேண்டாம். இங்கே ஆட் பண்ணி பாருங்கள், இங்கேயும் இதாக இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், 2 செப்பரேட்டாக இருக்குது. அப்போ இங்கேயும் 3, இங்கேயும் 3. இந்த 3 ஆட் பண்ணலாமா நம்ம? இங்கே பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து ஈவன் நம்பர் என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்? லாஸ்ட் ஒன்று மல்டிப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஒன்று சிம்பிள். பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று 2 2க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு 2 எடுத்துக்கிட்டோம். இங்கே 2 2 இருக்குது, இன்ட்டு 2. ஓகே, நெக்ஸ்ட்டு 3. இந்த 2 3க்கு ஒரு 3 எடுத்துட்டோம். வாட் இஸ் த ஆன்சர்? 3 மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். 2 2s are 4 இன்ட்டு 3. ஓகேங்களா? ஆன்சர் என்ன வரும்? 4 3s are 12. அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆன்சர். ஜெயிச்சு பாருங்கள். இவ்வளோதான் குட்டீஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பாருங்கள் ஆன்சர் நமக்கு. இப்போ 1 செகண்ட் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ரொம்ப வளவலன்னு பேசுகிறாங்க மிஸ்ஸுன்னு நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் உங்களுக்கு ஃபார் யுவர் குட்டீஸ், உங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? 1 செகண்ட் சொல்ல பாருங்கள். எல்சிஎம்மில் கமா வராது, ஹெச்சிசிஎஃப்பில் கமா வரும். ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் நம்பரை நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை சேம் எல்சிஎம் மெத்தட்லேயே பண்ணுறோம். பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸை வந்து 36க்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு அதை ரைட் பண்ணிட்டோம். 48க்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வந்துச்சோ அதை ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்மளோட பாயிண்ட் என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா, ஈவன் நம்பரை காமன் ஃபேக்டர். இது ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபேக்டர் தானே, ஐஎஸ் காமன் ஃபேக்டர் தானே, அதனால தான் இந்த ஃபேக்டர் இது மாதிரி பண்ணுறோம். மேக்ஸிமம் நீ ஃபேக்டர் அந்த டாபிக் போனீங்க, ஃபேக்டரைசேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் 6th அதெல்லாம் போனீங்கன்னா அப்போ தான் வரும் உங்களுக்குலாம். இது மேக்ஸிமம் ஸ்டார்ட் ஃப்ரம் 4th and 5th. 6th ஹையருக்கு போனீங்கன்னா எலாபரேட்டாக பார்ப்பீங்க இதெல்லாம். இந்த ஃபேக்டர்னால் என்ன? இந்த மாதிரி ஈவன் காமனாக நீங்கள் பண்ணுறத காமன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அப்போது காமனாக நம்ம சர்க்கிள் பண்ணிவிட்டு ஒரு 2 2னா ஒரு 2 போட்டுக்கிறோம். இங்கே 2 2 இருக்குது, ஒரு 2. இங்கே 2 3 இருக்குது, 1 3 போட்டுட்டு இந்த 3 ப்ராடக்ட்ஸ் வந்துச்சு இல்லைங்களா? இது ஒரு ப்ராடக்ட்ஸ் இல்லையா? இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்? மல்டிப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். எப்படி? 2 2s are 4 அண்டு 3 மட்டும் செப்பரேட்டாக இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ 4 3s are 12. முடிஞ்சு. திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ஐஎஸ் காமன் ஃபேக்டர், ஐ மீன் ஹெச்சிசிஎஃப். ஓகேங்களா? ஓகே குட்டீஸ், இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டீஸ். ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வருதோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அழகாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்குன்னு நினைக்கிறேன்.
இதை பார்த்துக்கோங்க. நல்ல நீங்களே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிகம் யுவர் ஃப்யூச்சர் இஸ் பிரைட். ஓகேங்களா? தேங்க்யூ குட்டீஸ்.